இப்போ நம்ம வெண்டைக்காய் சப்ஜி செய்ய போகிறோம். வெண்டைக்காய் சப்ஜிக்கு நல்ல ஒரு இந்த மாதிரி கடலை ஒரு நல்லா ஒரு 3 டீஸ்பூன், அதுக்கப்புறம் காராமணி அது ஒரு 3 டீஸ்பூன், கொள்ளு 3 டீஸ்பூன். இதெல்லாம் வந்து நம்ம நல்லா ஊற போட்டுடணும். நைட்டே ஊற போட்டு நல்லா சோக் பண்ணி வச்சா எப்படி ஆகிருக்கு பார்த்தீங்களா? இது பாருங்கள், காராமணி, இது கடலை, இது கொள்ளு, இதெல்லாம் நல்லா ஊறி இருக்குது. 8 ஹவர்ஸ் ஊறணும். இப்போ வந்து வெண்டைக்காய், லெமன், வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் வச்சு ஒரு சப்ஜி பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இதெல்லாம் நல்லா ஸ்மூத்தாக வேகிற அளவுக்கு குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சிடலாம். இந்த குக்கரில் போட்டு 1 by 1 போட்டு இது பாருங்கள், இதெல்லாம் நல்லா இதெல்லாம் போட்டு கடலை நல்லா ஸ்மூத்தாக வேகிறதுக்கு எந்த அளவுக்கு சவுண்டு விடணுமா விட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த கொள்ளு இது எல்லாமே நம்ம இப்போ வேக வச்சிடலாம். வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன். வணக்கம், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம வெண்டைக்காயை வச்சு ஒரு சப்ஜி. அந்த வெண்டைக்காய் சப்ஜிக்கு வந்து 3 விதமான இந்த தானியங்களை வந்து ஊற வச்சு வேக வச்சாச்சு. நல்லா ஸ்மூத்தாக பாருங்கள், இந்த மாதிரி ஸ்மூத்தாக நல்லா காராமணி, கொள்ளு, கொண்டக்கடலை 3 வேக வச்சுருக்கோம். இப்போ வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு கொஞ்சம் கடாய் பற்ற வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. இப்போ வந்து எல்லோரும் ஏன்னா தீபாவளி பிஸி, இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. இல்லை தீபாவளிக்கு துணி எல்லாம் எடுத்தாச்சுங்களா? எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க? தீபாவளி வரப்போகுதுன்னு குழந்தைங்கள்லாம் ஜாலியாக இருப்பாங்க. தீபாவளி வரப்போகுதுன்னு ஸ்கூல் வேறு லீவு, ஆஃபீஸ் வேறு லீவு, அம்மாங்களுக்கெல்லாம் வேலை ஜாஸ்தி. இப்போ வந்து கடுகு ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். கடுகு, கொஞ்சம் ஜீரகம், கடுகு ஜீரகம் ஆட் பண்ணிக்கணும். கடுகு ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் தான் இதுக்கு வந்து காரமே, அதனால பச்சை மிளகாய் கண்டிப்பாக இதில் கண்டிப்பானா ஒரு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் ஒரு வெங்காயம், நல்லா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வதக்கிக்கலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கிட்டு வெங்காயத்தோடு சேர்ந்து இந்த வெண்டைக்காயும் வதங்கட்டும். இப்போது வெங்காயம் வதக்கியாச்சு. இப்போ வந்து வெண்டைக்காயும் சேர்த்து இதில் சேர்த்துட்டோம்னா ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வெண்டைக்காய் கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கட்டும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தும் போது சீக்கிரமாக கொஞ்சம் வதங்கும். வெங்காயமும் வதங்கும், வெண்டைக்காயும் வதங்கும். இப்போ வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. ஞாபகமாக ஒரு லெமன் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து முடியும் போது கொஞ்சம் லெமன் பிழிஞ்சா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கி இருக்கும். இது ஒரு ரெசிபி சூப்பராக இருக்கும். இது ஏன்னா நம்ம பயிரெல்லாம் சேர்க்கிறோம். பொதுவாகவே கொண்டக்கடலை, காராமணி, கொள்ளு இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெண்டைக்காய் அதை விட சொல்லவே வேண்டாம், இதெல்லாமும் நல்லது. வெண்டைக்காய் அதை விட நல்லது. வெண்டைக்காய் பொதுவாக எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டம்தான். கொஞ்சம் வதங்கட்டும். ஏன்னா வதங்காமல் இருந்தால் கருக்கருக்குன்னு இருந்தால் சில பேருக்கு கொஞ்சம் பிடிக்காது. வெண்டைக்காயை நல்லா வதங்கியாச்சு. இப்போது பயிர் எடுத்து அதில் விட போகிறோம். அதில் ஒரு 2-3 ஸ்பூன் பயிர் மட்டும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். வெந்த பருப்பை ரொம்ப மினிமம் குவான்டிட்டி ஒரு 3 எல்லாத்துலேயும் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இதை வந்து வதக்கி கொடுத்துடலாம். ஏன்னா பார்த்துக்கோங்க, இது வந்து கொஞ்சம் தனித்தனியாக நிற்கிற மாதிரியே இருக்குது. இது பாருங்கள், அது வந்து சேர்ந்த மாதிரி வர்றதுக்கு இந்த வெந்த தானியத்தை கொஞ்சமாக எடுத்து லைட்டாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி விட்ருக்கேன். ஏன்னா இந்த பயிரும் வெண்டைக்காயும் நல்லா சேர்ந்த மாதிரி குழம்பு மாதிரி வர்றதுக்கு கொஞ்சமாக அரைச்சி விட்ருக்கேன். இதில் நம்ம இதையும் அதை சேர்த்துடலாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த இது வந்து நல்லா ஒரு திக்னஸ் கிடைக்கும். இப்போ வந்து எல்லாம் சேர்ந்த மாதிரி வந்திருக்கோம்.
சப்ஜி வந்து சூப்பராக இப்போ ரெடி ஆகிருக்கு. கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்பூன் வேக வச்ச தானியத்தை இதை எடுத்து நல்லா அரைச்சி விட்டுருங்க. இதில் நல்லா சூப்பராக இருக்கு. இப்போ சேர்ந்த மாதிரி வந்திருக்கு. இதில் வந்து நம்ம கொத்தமல்லி கூட கொஞ்சம் போட்டுடலாம். போட்டாச்சு. முக்கியமாக இதுக்கு வந்து இப்போது லெமன் கொஞ்சம் புழிஞ்சிடலாம். 2 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஜி சூப்பரான சப்ஜிங்க. சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து இதுக்கு சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு அரை மூடி லெமனை வந்து பிழிஞ்சு விட்றேன். ஏன்னா இதில் வந்து புளிப்பு சுவை கிடையாது. கொஞ்சமாக பிழிஞ்சு விடலாம். லெமன் ஒரு 1/2 மூடி லெமன் பிழிஞ்சாச்சு. இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது கிரேவின்றது. இப்போ பாருங்கள், இந்த பவுலில் போடுறேன், எப்படி இருக்கு பார்க்கலாம். வெண்டைக்காய் சப்ஜி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா இது வந்து சாப்பாட்டுக்காகட்டும் ஒரு சைட் டிஷ்காகட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் மட்டும் ஞாபகமாக பயிரெல்லாம் ஊற போட்டு வச்சுட்டோம்னா அருமையாக ரெடி ஆயிடுச்சு சப்ஜி. சூப்பரான ஒரு சப்ஜி ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, நம்ம பயிரெல்லாமும் ஊற போட்டு எல்லாமே சூப்பரான ஒரு ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய எல்லா பயிரும் அதில் வந்து சேர்க்குறோம். ப்ளஸ் வந்து வெண்டைக்காய் குழந்தைங்களுக்கு மூளை வளர்ச்சிக்கு அவ்வளோ நல்லது. இது எல்லாமே சேர்த்து செய்யும்போது இது எல்லாத்தையும் பத்தாதுன்னு லெமன் வேறு பிழிஞ்சு செய்யும்போது ஃபுல் ஹெல்த்தி அருமையான பாருங்க, அருமையாக இருக்குது. இது வந்து நம்ம சாதத்துக்கு வச்சு சாப்பிடும்போதும் சரியே, இது வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போதும் சரியே, சப்பாத்திக்கு எல்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்கள். கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள். வெண்டைக்காய் சப்ஜி செஞ்சு பாருங்கள். இது இந்த சைடை செய்கிறது கிடையாது, நம்ம நார்த் சைடில் அதிகமாக செய்வாங்க. செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட தீபாவளி வாழ்த்துக்களோட, அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்களோட. இன்னும் முக்கியமான தீபாவளிக்கு எல்லாருமே ஸ்வீட்டு காரம் எல்லாம் செய்வீங்க. நான் கூட என்னால் முடிஞ்சது போட்டு காமிக்க போகிறேன். கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். இன்னொன்று, அப்போல்லாம் எப்படி இருந்தது தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதையும் நான் பேச போகிறேன். கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.